அதிகாலையில் நான் எழுந்து சப்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்கிறார். இதுதான் தாவீதுடைய வெற்றியின் ரகசியம். வெற்றி என்று நான் சொல்லுவது வெறும் ராஜ்யங்களை ஜெயித்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அன்பை ஜெயித்தார், கர்த்தருடைய இருதயத்தை ஜெயித்தார். கர்த்தரை வாய் திறந்து தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய அன்பை சம்பாதித்தார். அதுதான் ஜெயம். உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ ஜெயம் கொள்ளலாம், ஐஸ்வர்யத்தை ஜெயம் கொள்ளலாம், நிலங்களை ஜெயம் கொள்ளலாம், மனிதர்களை ஜெயம் கொள்ளலாம். ஆனால் இவர் தேவனுடைய மனதை ஜெயம் கொண்டார், தேவனுடைய மனதை ஈர்த்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கையாயும் அவைகளை எப்பொழுதும் யோசித்து தியானிக்கிறவராகவும் இருந்தார். அதனால்தான் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தெளிவாய் வாசிக்க முடிகிறது.